குட் ஆஃப்டர்நூன் ஆல். இந்த வாரம் Digi360லேருந்து வீக்லி ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சுரேன் தான் பண்ண போகிறாரு. என்ன டாபிக்னா கிராஃபிக் டிசைன் பற்றி சொல்லித்தர போகிறாரு. ஸோ எல்லோரும் லிசன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஹலோ ஒருவன், இந்த வாரம் Digi360 வீக்லி ப்ரெசன்டேஷன் நான் தான் பண்ண வந்திருக்கேன். என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா கரியர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னா கிராஃபிக் டிசைனர்னா என்னென்னு சொல்ல போகிறேன். இப்போ கிராஃபிக் டிசைனர்னா என்ன, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துமே கொண்டு போய் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுட்டு எதுவுமே லேபிள் எதுவுமே ஒட்டாமல் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வச்சுட்டிங்கன்னா இப்போ யாருமே வந்து பார்க்கவும் மாட்டாங்க, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ப்ராடக்ட் எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் அதே வந்து நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் மாடலிங் பண்ணி ஒரு ஸ்டிக்கரோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டி கொண்டு போய் அதில் ஒன்று வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் கிராஃபிக் டிசைனர். இப்போ கிராஃபிக் டிசைனரில் என்னென்ன பார்த்துருக்குன்னு பார்க்கலாம். அதில் நிறையா ரோல்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் பாதி எடுத்து அதில் இருக்கிறது சொல்கிறேன். இப்போ கிராஃபிக் டிசைன் ஒன்று இருக்குது, UI/UX டிசைன் ஒன்று இருக்குது, பிராண்டிங் அண்ட் லோகோ டிசைனிங், மோஷன் கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், கேம் டிசைனர், 3D கிராஃபிக் டிசைனர், அனிமேஷன் டிசைனர், AR/VR டிசைனர். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃபிக் டிசைன் என்னென்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை மாடல் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால, ப்ராடக்ட்டில் வந்து லேபிளிங் இதெல்லாம் பண்ணுறது தான் கிராஃபிக் டிசைன். இப்போ வந்து நம்ம எடுத்துமே ஒருத்தர்கிட்ட போய் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம்னா டேரெக்டாக சொல்லப்போது அவங்களுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதே ஒரு போஸ்டர் மூலியாவோ இல்லை ப்ரௌச்சர் மூலியாவோ சொன்னோம்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும். இப்போ கிராஃபிக் டிசைன் நம்ம என்னென்ன பண்ணலாம், போஸ்டர் பண்ணலாம், ப்ரௌச்சர் பண்ணலாம், லிஸ்டிங் கார்டு எல்லாம் பண்ணலாம். அதுதான் கிராஃபிக் டிசைன். இப்போ அடுத்து UI/UX டிசைன்னா என்னென்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ பில்டிங்கை வெளியேருந்து நீங்கள் பார்க்கும்போது நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது இப்போ கிச்சன் ஒரு இடத்துல இருக்குது, முன்னாடி எடுத்துமே வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கிச்சன் இருக்குன்னா இப்போ கிளைண்ட்டு வந்து முன்னாடியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்குது. அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ UI/UX எதில் கம்பைன் ஆகுதுன்னா, வெப்சைட்டுக்கும் ஆப் கிரியேட் பண்ணுறோம்ல அதுக்கும் தான் UI/UX வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு என்னென்ன நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம்னா, ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம், ஃபிக்மா யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ஓகே. அது போக நீங்கள் வெளியேருந்து இமேஜெலாம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பை, இல்ஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து பிராண்டிங் அண்ட் லோகோ டிசைன் என்னென்னா, இப்போ லோகோங்கிறது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ லோகோ நீங்கள் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறீங்கன்னா அது கம்பெனியோட தீமையும் அதோட கலரையும் யூஸ் பண்ணி தான் லோகோ டிசைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு லோகோ பண்ணுன்னா எப்படி பண்ணுவீங்க? ஜிம்முக்கு ஒரு லோகோ பண்ணுன்னா ஒரு தம்பிள்ஸோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்டிவான கலர் ஒரு ரெட்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தம்பிள்ஸ் வச்சு அவங்க பேர் கம்பெனி பேர் போட்டு பண்ணலாம். அதான் லோகோ. இதே பிராண்டிங்னா இப்போ அவங்க பண்ணி வச்ச லோகோவையே இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை வந்து பிராண்ட் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் இப்போ கப்பு, டம்ளர் இந்த மாதிரி பென் இந்த இதுலலாம் அவங்க லோகோ பிராண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதுதான் பிராண்டிங். அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம்னா விப், லோகோ மார்க்கர், ஜிப்பு, கேட்ச்ஃபுல், லோகோ ஜாய் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசெக் டிவியில் எடிட்டிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், மாடலிங், கேமரா ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் படிக்கிற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் அட்மிஷன் போடுறதுனால ஈசெக் டிவியில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனான ட்ரீமிங் ஸ்டூடியோவில் வர ப்ராஜெக்ட்ஸை ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நம்ம அகாடமியில் புதுசாக 2 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை 45 டேஸ்லேயே படிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் VFX இந்த கோர்ஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3D மோஷன் கிராஃபிக் ஃபண்டமெண்டல்ஸில் மாயா டூல் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் நிறைய டியூரேஷன்ஸில் நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்குது. ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. ASEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ்னு என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ கம்பெனிக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண போது நம்ம சொல்ல போது புரியாததை அனிமேட் மூலிமா பண்ணி காட்டினோம்னா கொஞ்சம் புரியும். அதுதான் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துமே நம்ம போஸ்டர் பார்க்க அட்ராக்டிவாக தான் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதே பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணியிருந்தோம்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும் மோஷன் கிராஃபிக்ஸ். இதுதான் மோஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட், சினிமா 3D, சினிமா 4D, பிளெண்டர், மாயா இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வெப் டிசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப் டிசைன் பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர்னு இருக்குது.
இப்போ ஃப்ரண்ட் எண்ட் எடுத்திங்கன்னா அதுலேயும் கோடிங் தான் வரும், பேக் எண்ட் எடுத்திங்கன்னா அதுலேயும் கோடிங் தான் வரும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட்டோட க்ரியேட் பண்ணி தரது டிசைனர் தான். இப்போ கோடிங் போட்டு நீங்கள் என்ன வெப்சைட்குள்ளே போனீங்கனாலும் அதில் ஒவ்வொரு இதுவும் எங்கெங்கே இருக்கணும்னு ஒரு இது இருக்குது. அது வந்து லேஅவுட் போட்டு கொடுக்குறது வெப் டிசைனர். இதுக்கு நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்மா யூஸ் பண்ணலாம், XD யூஸ் பண்ணலாம், ஸ்கெட்ச் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ராடக்ட் மாடலிங். இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் எப்போ இருந்ததோ அதே மாதிரி இப்போ வரையும் இருக்குன்னு இல்லை. அதே மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப டெவலப் ஆகாமல் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொக்கோகோலா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இருந்துச்சு பாட்டில், அப்படியே போக 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 இப்படி பண்ணி இப்போ கடைசி இப்படி தான் இருக்குது. இதுதான் ப்ராடக்ட் மாடலிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம்? பிளெண்டர் யூஸ் பண்ணலாம், சாலிட்வொர்க்ஸ், மாயா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் மாடலிங்லாம் பண்ணுவோம். இப்போ கேம் டிசைன்னு எடுத்துட்டிங்கன்னா கேம் டிசைனில் இருக்கிறது முக்கியமானது என்னென்னா இன்ஜின் சூஸ் பண்ணுறது. இப்போ இன்ஜினில் 2 டைப் இருக்குது. யூனிட்டி ஒன்று இருக்குது, அன்ரியல் இன்ஜின் ஒன்று இருக்குது. இப்போ யூனிட்டின்னு எடுத்திங்கன்னா C++ கோடிங் வரும், அன்ரியல்னு எடுத்திங்கன்னா C# வரும். இப்போ இந்த ரெண்டுலேயுமே பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு போதும். கோடிங் மட்டும்தான் இதுக்குன்னா இல்லை, கேம் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சும்மா 3D இது தெரிஞ்சிருந்தாவே போதும். அதை வச்சு நீங்கள் கேம் டிசைன் பண்ணிக்கலாம். மற்றவங்க கூட கோடிங் போட்டு இது பண்ணிப்பாங்க. இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம்னா அன்ரியல், யூனிட்டி இன்ஜின் யூஸ் பண்ணலாம். அடுத்து 3D கிராஃபிக்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 3Dனா என்ன, 3 டைமென்ஷன்லையும் பார்க்க முடியுறது 3D. இப்போ இது வந்து நம்ம என்னென்னா ஒரு வீடியோவை அனிமேட் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம்னா மாயா, பிளெண்டர், சினிமா 4D, சாலிட்வொர்க்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அனிமேஷன் டிசைனர். இப்போ இது என்னென்னா அனிமேஷன் டிசைனர் என்னென்னா இப்போ நிறைய மூவி எடுக்கிறாங்க. இப்போ எல்லா மூவியுமே நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதே நீங்கள் அனிமேட்டடாக மூவி எடுத்துட்டிங்கன்னா சைல்டுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சில பேர்லாம் அனிமி இப்போலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அடாப் ஏஐன்னு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 2D மட்டும்தான் அனிமேட் பண்ண முடியும். மற்றபடி எல்லாம் ரெகுலராக பண்ணுற மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியம் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், பிளெண்டர், மாயா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஏஆர் விஆர் டிசைனர். இப்போ ஏஆர் விஆர் டிசைனர்னா என்னென்னா இப்போ நீங்கள் விஆர் கிளாஸ் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு லேஅவுட்டோட ஒன்று வரும், அதில் நீங்கள் எங்கெங்கே இருக்குன்னு டச் பண்ணி பார்ப்பீங்க. அதுவும் வந்து விஆர் டிசைனர் தான் யூஸ் பண்ணுறாங்க. விஆர் டிசைனர் பண்ணி தான் வந்து அது எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறது. அது ஒரு லேஅவுட்டோட போட்டு வச்சுப்பாங்க. அதே தான் ஏஆர் டிசைனர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து என்ன சாஃப்ட்வேர்னா அன்ரியல், யூனிட்டி இதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசெக் டிவியில் எடிட்டிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், மாடலிங், கேமரா ஹேண்ட்லிங்னு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் படிக்கிற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் அட்மிஷன் போடுறதுனால ஈசெக் டிவியில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனான ட்ரீமிங் ஸ்டூடியோவில் வர ப்ராஜெக்ட்ஸை ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நம்ம அகாடமியில் புதுசாக 2 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை 45 டேஸ்லேயே படிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ். இந்த கோர்ஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3D மோஷன் கிராஃபிக் ஃபண்டமெண்டல்ஸில் மாயா டூல் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் நிறைய டியூரேஷன்ஸில் நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்குது. ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. ASEC School of Animation and Gaming. ஃப்ரீலான்சர்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவே நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி தரலாம். வீட்லேயே இருந்துட்டு ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணலாம். அதான் ஃப்ரீலான்சர். இதுலேயும் நீங்கள் குறிப்பிட்ட அளவு எப்படியும் ஒரு 6,000 7,000 சம்பாதிச்சிடலாம். அடுத்து மாஸ்காட்னா என்னென்னா ஒரு லோகோ இருக்குன்னா அந்த லோகோ வந்து காமனாக எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ அதே நீங்கள் மாஸ்காட்டை ஒரு அனிமேட்டட் கேரக்டர் வச்சு மாஸ்காட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோகோவை வந்து நீங்கள் அனிமேட்டட் வீடியோ எடுத்துக்கலாம், இல்லை ஏதாச்சும் போஸ்டர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் அது வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா KFC சிக்கன்னா அதுக்கு வந்து அந்த தாத்தா வச்சு அந்த KFCன்னு சைடில் போட்டுருப்பாங்க. அதே ஆண்ட்ராய்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு அந்த இது இருக்கும், கேட்ராய்டு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து மாஸ்காட். இதுவும் பண்ணிட்டு நீங்கள் கிளைண்ட்டோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க இனிமேல் பண்ணுற எல்லா போஸ்டர் இதெல்லாமே உங்களுக்கே தருவாங்க. இன்வால்மெண்ட் இந்த கிராஃபிக் டிசைன் தான். ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அது கிராஃபிக் டிசைன்லேயும் ஏஐ இருக்குது. இப்போ வெறும் நீங்கள் ஏஐ வச்சு மட்டுமே இந்த ஒரு மூவியோட டைட்டில் கார்டே பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஃபுல்லாக அந்த டைட்டில் கார்டு இருக்க எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் மோஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க.
இப்போ அதில் நமக்கு வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுக்கறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் டைப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி கொடுக்குதா? இல்லை, அது ஒரு வேறு மாதிரி தான் கொடுக்கும். அதனால் எப்பயுமே நம்ம ஏஐ நம்பியே இருக்க வேணும். நமக்குன்னு தெரிஞ்சதை வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். அடுத்து சேலரி ஆஃப் கிராஃபிக் டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நம்ம இந்தியன் சேலரிக்கும் யூஎஸ் சேலரிக்கும் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ கிராஃபிக் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் சேலரில் per lakh பற்றி தான் சொல்ல போகிறேன். 2 to 3 lakh வரையும் சம்பாதிக்கலாம். அதே யூஎஸ் டாலரில் $45,000 $55,000 ஆகும். ஒரு டாலருக்கு 87 ரூபா வருது. இப்போ 45,000 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 course இந்த மாதிரி ஒரு நினைக்கிறேன் வருஷத்துக்கு. அதே மாதிரி யூஐஎக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து 6 lakh வரைக்கும் வரானா. அதுலேயே டாலர் $50,000 $90,000 வரையும். அதே பிராண்டிங் லோகோ பார்த்தீங்கன்னா 2 lakhலேருந்து 4 lakh வரும். $3,000 $5,000. இதில் இருக்கிறதே ரொம்ப முக்கியமானது என்னென்னா கேம் டிசைனரும் யூஐஎக்ஸ் டிசைனர் தான் இப்போ இருக்கிறதே டிமாண்டில் இருக்காங்க. அதிக சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெப் டிசைனர் பார்த்தீங்கன்னா 2 lakhலேருந்து 4 lakh per annum, $50,000 $55,000. ப்ராடக்ட் டிசைனர் பார்த்தீங்கன்னா 4 lakhலேருந்து 6 lakh வரையும், $60,000 $90,000 வரையும். கேம் டிசைனர் பார்த்தீங்கன்னா 4 to 6 $60,000 to $90,000. 3D கிராஃபிக்ஸ் 3 to 4.3 $60,000 to $75,000. அனிமேஷன் டிசைனர் பார்த்தீங்கன்னா 2.5 to 4 lakh $60,000 to $75,000. ஏஆர் விஆர் டிசைனர் பார்த்தீங்கன்னா 2 to 5 $50,000 to $90,000. இப்போ நான் இதுவரை பாதி பற்றி தான் சொல்லியிருந்தேன். ஜாப் ரோல்ஸ் கிராஃபிக் டிசைனில் பாதி தான், ஒரு 10 நம்ம தான் சொல்லியிருப்பேன். அது போக இன்னும் இவ்வளோ இருக்குது. இது போகவும் இன்னும் இருக்குது. நான் இதில் பாதி தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 50 நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னு ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். இப்போ முக்கியமானது கிராஃபிக் டிசைனில் என்னென்னா மோர் யூ லேர்ன் மோர் யூ ஏர்ன். தேங்க்யூ. என் பேர் வந்து ராமச்சந்திரன், சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் 3rd year படிக்கிறேன். சுரேன் கூப்பிட்டான்னு பேப்பர் வீக்லி ப்ரெசன்டேஷனுக்கு வந்தேன். இவன் கிளாஸில் எப்படி இருப்பானா அமைதியாக இருப்பான். ஆனால் இங்கே ஏஆர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேச கற்றுக்கிட்டான், நல்லா பேசுகிறான். அவ்வளோதான். தேங்க்யூ. மைசெல்ஃப் சாம் ஜோசப். நான் 3rd year சிஎஸ்டிலேருந்து வரேன். இந்த வாரம் வீக்லி ப்ரெசன்டேஜ்க்கு சுரேன் பண்ணிதான் சொல்லியிருந்தான், அதனால் வந்தோம். பண்ணதில் இங்கே கிராஃபிக் டிசைனில் என்னென்ன கரியர் அஸ்பெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னான், அதெல்லாம் கிளியராக சொன்னான். அதனால் இங்கே கிளாஸில் இருக்கிறப்ப கோடிங் அந்த மாதிரி இருந்தால், இங்கே வந்து கிராஃபிக்ஸ் டிசைனிங் இந்த ஏஆர்விஆர் சம்மந்தப்பட்ட பேசியிருக்கான். அதனால் இது நல்லா தான் இருந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. மைசெல்ஃப் சஞ்சீவி, 3rd year சிஎஸ்டியில் இருந்தேன். சுரேன் வந்து வீக்லி ப்ரெசன்டேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தான், வந்தேன். நல்லா பண்ணான். இன்னும் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருந்துருக்கலாம். நான் வந்து கேம் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்துருக்கலாம். தேங்க்யூ. என் பேர் விக்னேஸ்வர், 3rd year சிஎஸ்டியில் வந்துடுறேன். இன்றைக்கி எடுத்த சுரேன் எடுத்த கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் அவள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும். அது டைம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஐ எம் ஸ்ரீதரன், சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். இந்த செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிராஃபிக் டிசைன் என்ன, கரியரில் எப்படி இருக்குது, இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவுக்கும் நம்ம யூஎஸ் கண்ட்ரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, சேலரி, இதெல்லாம் பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ. கிராஃபிக் டிசைன் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசெக் டிவியில் எடிட்டிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், மாடலிங், கேமரா ஹேண்ட்லிங்னு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் படிக்கிற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் அட்மிஷன் போடுறதுனால ஈசெக் டிவியில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனான ட்ரீமிங் ஸ்டூடியோவில் வர ப்ராஜெக்ட்ஸை ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நம்ம அகாடமியில் புதுசாக 2 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை 45 daysலேயே படிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ். இந்த கோர்ஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3D மோஷன் கிராஃபிக் ஃபண்டமெண்டல்ஸில் மாயா டூல் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் நிறைய டியூரேஷன்ஸில் நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்குது. ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. ASEC School of Animation and Gaming.